அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வஆலி இப்ராஹிம இன்னக்க ஹமீதுல் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வஆலி முஹம்மதின் கமா பரக்கத்த அலா இப்ராஹிம வஆலி இன்னக்க ஹமீதுல் மஜீத். இன்னைக்கு இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இன்று வெள்ளிக்கிழமையாக இருக்குது. இந்த வெள்ளிக்கிழமையில் நம்ம செய்யக்கூடாத 7 செயல்கள் என்னன்னு நம்ம இன்ஷா அல்லாஹ் தெரிஞ்சுக்கலாம். அல்லாஹ்வோட தூதர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, இந்த 7 செயலை நீங்கள் செய்யாதீங்கன்னு. அதாவது முதலாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஜிம்மா நாள் தொழுகை இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அன்னைக்கு என்ன செய்கிறது, பயணம் செய்கிறது. இப்போ காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எவ்வளவோ வசதி வந்துட்டு, சில பேர் கார் வச்சுருக்காங்க, அந்த காரில் பயணம் செய்கிறாங்க. ஒரு பள்ளிவாசலுக்கு முன்னுக்க நிப்பாட்டி ஜிம்மா தொழுகை தொழுதுக்கிறாங்க. சில பேர் பஸ்ஸில் போகிறாங்க, இருந்தாலும் அவங்க போகிறதுக்கு முன்னுக்கு ஏதாவது ஒரு ஊரில் இறங்கி தொழுகிறாங்க. ஆனால் இதெல்லாம் நம்ம ஏற்றுக்கலாம். ஆனால் சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா, ஜிம்மா நாள் அன்னைக்கு பயணம் செய்யும்போது அன்றைக்கி ஜிம்மா நாள் தொழுகை கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்சு ரொம்ப தூரமாக ட்ராவல் பண்ணுவாங்க. அவங்களால இறங்க ஒரு பஸ்ஸில் ஏறிட்டா அந்த ஜிம்மா நேரத்தை கடந்து தான் அவங்க என்ன செய்வாங்க, அந்த இடத்துக்கு போய் சேருவாங்க. அப்படி தெரிஞ்சும் ஜிம்மா நாளன்னைக்கு பயணம் செய்யாதீங்கன்னு அல்லாஹ்வோட தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஏதாவது பயணம் செய்யணும்னா வெள்ளிக்கிழமை ஜிம்மா நாளாக இருந்தால் அந்த பயணத்தை அவர்கள் மாற்றி வைத்து விடுவார்கள். ஒன்று ஜிம்மாவுக்கு பிறகு கிளம்புவார்கள், இல்லைனா நாள் கிளம்புவாங்க, இல்லை மறுநாள் கிளம்புவாங்க. அதனால் இது நம்ம தெரிஞ்சே செய்கிற ஒரு தவறு. இப்படி செய்கிறனால மலக்குமாரோட சாபம் நமக்கு வந்து சேருது. அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது, இந்த வெள்ளிக்கிழமைன்னு தெரிஞ்சும் அன்னைக்கு பயணம் செய்கிறத நம்ம தவிர்த்துக்கிறணும். அடுத்து கேட்டிங்கன்னா, எந்த ஒரு சிறப்பு அன்றைக்கி வெள்ளிக்கிழமை நம்ம ஜிம்மா நாள் தொழுக போகிறோம் பள்ளிவாசலுக்கு. அந்த பள்ளிவாசலில் இமாம் குத்துப்பா ஓதுறதை கேட்டுட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பயான் சொல்லுவாங்க, அதெல்லாம் கேட்கணும். அப்போ போய் நம்ம உட்காந்துட்டு நம்ம இஷ்டத்துக்கு என்ன செய்யக்கூடாது, சிறப்பு தொழுகைகளோ சிறப்பு நோன்போ வைக்கக்கூடாது. வெள்ளிக்கிழமை நோன்பு வைக்கக்கூடாதுன்னு அல்லாஹ்வோட தூதர் சொன்னாங்க. ரமலான் மாதம் வருது, இல்லை துல்ஹஜ் மாதம் வருது, அதாவது அப்புறம் துல்ஹஜ்ஜில் பிற நோன்பு வைப்போம், அதெல்லாம் வைக்கலாம். ஆனால் சாதாரண நேரத்தில் வெள்ளிக்கிழமை நோன்பு வைக்கக்கூடாதுன்னு அல்லாஹ்வோட தூதர் சொன்னாங்க. இது 2வது விஷயம், வெள்ளிக்கிழமை செய்யக்கூடாது. 3வது கேட்டிங்கன்னா, பள்ளிவாசலில் கூட்டம் போட்டு, அதாவது பள்ளிவாசலில் ஜிம்மா நாளுக்கு வெள்ளனையே செஞ்சால் நமக்கு நன்மைன்னு தெரியும். அன்றைக்கி வெள்ளனையாக போயிட்டு கூட்டமாக உட்காந்துக்கிட்டு உலக விஷயங்களை பற்றி பேசுவது, இது செய்யவே கூடாது. அல்லாஹ்வோட தூதர் சொன்னாங்க, புகாரில் இடம்பெற்றிருக்கு. அடுத்து 4வது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ கேட்டிங்கன்னா பள்ளிவாசலில் வாங்க சொல்லிட்டாங்க, பள்ளிவாசலில் வாங்க சொல்லிட்டாங்க. நம்ம என்ன செய்யணும், பொதுவாகவே அல்லாஹ்வோட தூதர் சொன்னாங்க, வெள்ளிக்கிழமை வந்துட்டா இதுக்கு நாட்களிலே சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை. அது மாதிரி சூரியன் உதிக்கும் நாள்லே சிறந்த நாளும் வெள்ளிக்கிழமை. அன்னைக்கு நீங்கள் வெள்ளனை எந்திரிச்சு ஒரு பெருநாள் போல் குளித்து விட்டு, பருவம் அடைந்த ஆண் பெண் அனைவரும் தலைக்கு குளித்து விட்டு, தன்னிடம் இருக்கிற நல்ல ஆடைகளை அணிந்து விட்டு, நறுமணங்களை பூசிக்கொண்டு பள்ளிவாசலுக்கு என்ன செய்யணும், விரைவாக செல்லணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அல்லாஹ் பாதுகாத்த மக்களை தவிர நிறைய பேர் என்ன செய்கிறது, அல்லாஹ் அந்த ஹஜரத் தான் அல்லாஹ் அக்பர் சொல்கிறப்போதே வேகமாக தலைக்கறிக்கு ஓடி இடமே கிடைக்காம என்ன செய்கிறது. இன்னும் நிறைய பேர் வாங்க சொன்னோன்னா போகிறவங்களும் பள்ளிவாசலுக்கு இருக்காங்க. அப்போ அன்றைக்கி நம்ம என்ன செய்கிறது, தாமதமாக செய்கிறதும் ஒரு தவறு தான். அடுத்து கேட்டிங்கன்னா, அன்றைக்கி வெள்ளிக்கிழமை வியாபாரம் நடந்துக்கிட்டு இருக்கு, அல்லாஹ் பாதுகாக்கட்டும். வெள்ளிக்கிழமை ஜிம்மா நாளன்று என்ன செய்த, நீங்கள் வாங்கு சத்தத்தை கேட்டால் உங்கள் வியாபாரத்தை முடித்துவிட்டு தொழுகைக்கு செல்லுங்கள், பிறகு உங்கள் வியாபாரத்தை தொடங்கணும். அல்லாஹ் சூரா ஜிம்மாவில் சொல்லி எச்சரிக்கிறேன். ஆனால் பெரும்பாலும் அல்லாஹ் பாதுகாத்த மக்களை தவிர நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க அல்லாவும் ரசூலும் சொன்னதை விட இவங்க ரொம்ப அறிவாளி மாதிரி ஜிம்மா நாளன்னைக்கு கடையை திறந்து வச்சுட்டு ஒவ்வொரு ஆளாக அனுப்புறது, அல்லது மாற்று மதத்தரை உட்கார வச்சுட்டு கடையை திறப்பது. கடையை அடைச்சிருங்கன்னு அல்லாஹ் சொல்கிறேன், அல்லாஹ்வோட தூதரும் சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டால் அந்த நேரத்தில் செய்யக்கூடிய வியாபாரம் ஹராமானது. நம்ம அடைச்சிட்டு வந்தோம்னா அந்த அடைக்கிற நேரத்தில் நமக்கு எவ்வளோ வியாபாரம் இருக்குமோ அதை காட்டிலும் டபுள் மடங்கு அல்லாஹ் தரக்கூடியவனாக இருக்கேன். இந்த விஷயத்தையும் நம்ம செய்யவே கூடாது. அதே மாதிரி கேட்டால் ஜிம்மா தொழுகை பெண்களுக்கு கடமையான்னு கேட்டால் கடமை இல்லை. பெண்கள் எந்திரிச்சு வீட்டில் குளிச்சுட்டு தொழுகை எல்லாம் செய்யலாம். ஆனால் நான் பள்ளிவாசலில் போய் தொழுகிறேனாலும் அதுவும் தப்பு இல்லை. ஆனால் கட்டாய கடமையான்னு கேட்டால் கிடையாது.
அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அல்லாஹ்வோட தூதர் சொன்னாங்க, வெள்ளிக்கிழமை ஜும்மா நாளுன்னு தெரிஞ்சுக்கிட்டு, நம்ம என்ன செய்றது, நாளைக்கு அன்னைக்கு குளிக்காம இருக்கிறது, நல்ல ஆடை அணியாம இருக்கிறது, நறுமணம் பூசாம, அன்னைக்கு பார்த்தா சாதா நாள் மாதிரி சூரா காஃப் ஓதாம, நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஸலவாத் சொல்லாம, இந்த மாதிரி விஷயங்கள வந்து நம்ம செய்யாம இருக்கிறது. வெள்ளிக்கிழமைகளுக்குன்னு ஒரு சிறப்பு அல்லாஹ்வோட தூதர் சொல்லியிருக்காங்க. குர்ஆன்லயும் அல்லாஹ் சொல்லியிருக்கான். அப்ப நம்ம இந்த 8 விஷயங்கள என்ன செய்யணும், செய்யாம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு பயணத்த வந்து தவிர்க்கணும். அடுத்து கேட்டிங்கன்னா, அன்னைக்கு வந்து நோன்பு வைக்கிறது, சிறப்பு தொழுகிறது, அத செய்யக்கூடாது. அடுத்து பள்ளிவாசல்ல போய் வேகமா போய் கூட்டம் போட்டு உலக விஷயங்கள பேசுறது, அதாவது தொழுகைக்கு வந்து கணக்கா அந்த நேரத்தில போறது, அப்புறம் வியாபாரத்து ஹராம்னு தெரிஞ்சு சொந்த தொழில் வச்சிருக்கவங்க கடைய தொறந்து வைக்கிறது. அன்னைக்கு வெள்ளிக்கிழமைன்னு தெரிஞ்சு குளிக்காம, நல்ல ஆடை அணியாம, நறுமணமும் பூசாம, எப்படியோ ஒரு சோம்பேறி மாரி என்ன செய்யுது பள்ளிவாசலுக்கு செல்றது. இதெல்லாம் தவறு. அல்லாஹ்வோட தூதர் சொன்னாங்க, யார் பள்ளிவாசலுக்கு முதல்ல செல்றாங்களோ, அல்லாஹ் பெரிய மிக சிறப்ப குடுத்துருக்கான். முதல் போறவங்க ஒட்டகம், 2வது போறவங்க மாடு, 3வது போறவங்க ஆடு, அடுத்து கோழி, அடுத்து போறவங்க முட்டைய சதக்கா செய்த நன்மை. ஒவ்வொரு நாளும் வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை பள்ளிவாசல்ல மலக்குமார்கள் சூழ்ந்து நிப்பாங்களாம். யார் யார் முன்னுக்கு வர்றாங்க அவங்க பேர வந்து எழுதுவாங்களாம். சுபஹானல்லாஹ். ஹஜரத் வந்து மிம்பர் படியில ஏறிட்டா, அவங்க தன்னோட நோட்ட வந்து மூடிருவாங்களாம். அதனால நம்ம எவ்வளோ சீக்கிரம் நம்ம வீட்டு ஆண்கள தொழுக அனுப்ப முடியுமோ அனுப்பணும். இந்த 8 விஷயங்கள செய்யாம நம்ம என்ன செய்யணும், நம்மளையும் நம்மை சார்ந்த நம்ம கணவனோ, நம்ம பிள்ளையோ, நம்ம தகப்பனோ, உடன்பிறப்புகளையும் நம்ம தடுத்து நல்ல விஷயங்கள் பக்கம் அவங்கள இழுக்கணும். செய்யலாமா இன்ஷா அல்லாஹ். இந்த 8 விஷயங்கள செய்யாம இன்ஷா அல்லாஹ் பார்த்துக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு.